dinakina da dinakina da dinakina da dinakina da dinakina ஹாய் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி என்னோடய பையனோட 9th பர்த்டே வ்ளாக் தான் பார்க்க போகிறோம். காலையில் மத்தியானம் எல்லாமே பூரி தாங்க சுட்டுட்டேன். ஏன்னா நைட்டுக்கு வந்து கொஞ்சம் நிறைய சமைக்க வேண்டியதாக இருக்குது. நான் தனியாலாம் செய்யணும். ஸோ அதனால் வந்துட்டு நான் கொஞ்சம் காலையிலே மத்தியானம் சிம்பிளாக வேலை முடிச்சுட்டு மத்தியானத்துக்கு ஒரு 3 o'clock மேலே வந்து நான் குக் பண்ண ஆரம்பித்தேன். இன்றைக்கி என்ன பண்ண போகிறேன்னு பார்த்தீங்கன்னா, சிக்கன்லாம் எடுத்துருந்தோம். நான்வெஜ் ஸ்பெஷல் தான். ஸோ வந்து சிக்கன் எடுத்து குழம்புக்கு வந்துட்டு நிறைய மேரினேட் பண்ணிவிட்டு அது கூட மஞ்சூரியன் பண்ணுறதுக்கும் கொஞ்சம் மேரினேட் பண்ணி வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து டிஃபன் செய்கிறதுக்கு சப்பாத்திக்கு வந்து ஃபஸ்ட்டு மாவு பிணைஞ்சு வச்சிடலாம். ஃபஸ்ட்டு ப்ரிப் எல்லாமே முடிச்சிடலான்னு சொல்லிவிட்டு சப்பாத்திக்கும் மாவு பிணைஞ்சு வச்சுட்டேன். மாவு பிணைஞ்சு வச்சுட்டு இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நான் கையோட துணியும் துவைச்சிட்ருந்தேன். ஸோ எல்லா வேலையுமே வந்து பார்த்துட்டே தான் இருந்தேன். ஸோ அந்த மாவு ரெடி ஆனதுக்கப்புறமா பச்சரிசி மாவும் வந்துட்டு பிணைஞ்சு வச்சுட்டேன். நல்லா மாவு பிணைஞ்சிட்டு சுடு தண்ணி ஊற்றி பிணைஞ்சிட்டு கடைசியில் எண்ணெயும் நிறையா ஊற்றி பிணைஞ்சி வச்சோம்னா கொஞ்சம் சாஃப்டாக இருக்கும். ஸோ 2 மாவுமே பிணைஞ்சாச்சு. இதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வெங்காயம் வந்து உரிக்கணும். ஸோ 2 கிரேவி இருக்குது. அதுக்கு தேவையான வெங்காயம் வந்து நிறையவே வேணும். ஸோ அதெல்லாம் உரிக்கிறதுக்கே ஒரு 1/2 hour ஆயிடுச்சு. எல்லாம் வெங்காயமெல்லாம் உரித்து தக்காளியெல்லாம் போட்டு நல்லா வந்து வதக்கி வச்சுக்கிட்டேன். அதுக்கப்புறம் சரி நிறையா குழம்பு வைக்கிற போது கொஞ்சம் மசாலா அரைச்சி வச்சா டேஸ்ட்டாக இருக்குமேன்னு சொல்லிவிட்டு மல்லி, மிளகு, சீரகம், சோம்பு இது எல்லாத்தையும் வந்து நல்லா ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு தேங்காயும் அது கூட எப்பவும் போல் ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக பொட்டுக்கடலை சேர்த்து அதுவும் ட்ரை ரோஸ்ட் பண்ணிக்கிட்டு அதையும் வந்து தனியாக எடுத்து வச்சிட்டேன். ஸோ எல்லா ப்ரிப்புமே முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நம்ம குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா இந்த மசாலா பொருள் ரெடியாக இருக்குது, மாவு ரெடியாக இருக்குது, சிக்கனும் வந்து தேவையான அளவு வந்துட்டு மேரினேட் ஆயிடுச்சு. இன்றைக்கி வந்து மஞ்சூரியன் பண்ணலான்னு சொல்லிட்டு தான் அதுக்கு வந்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஸோ வந்துட்டு அப்படியே குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபுல் விலாகெல்லாம் எடுக்கலை, ஏன்னா எனக்கு நிறைய டைம் வேணும்ல. ஸோ வந்துட்டு அப்படியே வந்து ஓரளவுக்கு ஷூட் பண்ணியிருக்கேன். சிக்கன் குழம்புக்கு வந்துட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன். என்னமோ தெரியல, இன்றைக்கி செம்ம சாஃப்டாக இருந்துச்சுங்க சிக்கன். அவ்வளோ ஒரு அப்படியே சாஃப்டாக பிஞ்சு வந்துச்சு சிக்கன் சாப்பிடும்போது. ஸோ அந்தளவுக்கு வந்துருந்தது. வெஜ்ஜுக்கு பார்த்திங்கன்னா சோயா குழம்பும் வந்து கொஞ்சம் வச்சுருந்தேன். ஸோ தேங்காய் எல்லாமே மசாலாலாம் போட்டு நல்லா அரைச்சி ஊற்றி 2மே குக்கர்லேயே பண்ணிட்டேன். சிக்கனுக்கு ஒரே ஒரு விசில் தான் விட்டுருந்தேன். அதுவே வந்து சூப்பராக குக்காகி வந்திருந்தது. ஸோ எல்லா மசாலாவும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டேன். சிக்கனுக்கு வந்து சிக்கன் குழம்பு மசாலா மட்டும் போட்டிருந்தேன். சோயாவுக்கு வந்துட்டு மட்டன் குழம்பு மசாலா மட்டும் போட்டிருந்தேன். கொஞ்சம் டேஸ்ட் டிஃப்ரெண்ட் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக. ஸோ எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு 2மே வந்து ஒரே ஒரு விசில் மட்டும் விட்டு நான் மூடி வச்சு எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் மஞ்சூரியன் வந்து செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த ரெசிபி வந்து ரொம்ப சிம்பிள் தான், பட் டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ சிக்கனை வந்து இதுக்கு KFC ஸ்டைலில் வந்துட்டு ஃப்ரை பண்ணி எடுத்து அதுக்கப்புறமா குடமிளகாய் வெங்காயமெல்லாம் போட்டு நல்லா வதக்கி வந்து செஞ்சுருந்தேன். சாஸ் எல்லாம் ஆட் பண்ணி நல்லா ஸ்வீட் அண்ட் சால்ட்டாக வந்து இருக்கும். சிக்கன் மஞ்சூரியனும் ரெடி ஆகிடுச்சு. எல்லாமே பேசிக்காக குழம்பு பண்ண வேண்டியது, கிரேவி பண்ண வேண்டியதெல்லாம் பண்ணி வச்சுட்டு அப்படியே போய் கேக் வாங்கிட்டு வந்துடலான்னு சொல்லி போய் வாங்கிட்டு வந்துடணும். FB கேக்ஸில் தான். கிறிஸ்மஸ் அன்றைக்கி தான் என்னோடய பையனோட பர்த்டே. ஸோ கிறிஸ்மஸ் கேக்ஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா அவ்வளோ அழகழகான டிசைன்ஸில் பண்ணி வச்சுருந்தாங்க. பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு. அப்படியே அதனால் எல்லாத்தையும் ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்படியே என்னோடய கேக்கையும் வந்து வாங்கிட்டு வந்துட்டோம். வீட்டுக்கு வந்தோடனே கணேஷோட ஃப்ரெண்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்க ஃபேமிலி எங்கள் ஃபேமிலி மட்டும்தான். ஸோ அம்மா தம்பியெல்லாம் ஊரில் இருக்காங்க. அவங்கெல்லாம் இன்றைக்கி வர முடியல. ஸோ பொங்கலுக்கு வந்து நிறைய லீவ் இருக்கனால அப்போ வரதான் பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ பொங்கல் லீவ் வந்து ரொம்ப ஜாலியாக இருக்கும்னு நினைக்கிறேன். கேக் சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே வந்து பசங்கள்லாம் விளையாடிட்டு இருந்தாங்க. நானும் மாமியாரும் வந்து போய் டிஃபன் செய்ய ஆரம்பிச்சிட்டோம். கிரேவி குழம்புலாம் ஆல்ரெடி வச்சாச்சு இல்லையா. ஸோ அதுக்கப்புறமா இட்லி, அப்புறம் இடியாப்பம், சப்பாத்தி இதெல்லாமே சுட்டு வச்சுட்டோம். ஒரு 8 மணிக்கெல்லாம் வந்து டிஃபன் ரெடி ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் எல்லாருக்குமே கொடுத்துட்டு நாங்களும் வந்து சாப்பிட்டோம். அன்றைக்கி எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்ன ரெசிபீஸ்னு சொல்லி நான் ஷார்ட்ஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அவ்வளோதாங்க, இந்த விலாக் இதோட முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். அது வரைக்கும் டாட்டா பாய்.